பிரியாணிமா. போய மூடுறா. போ, எப்பவுமே நீ இப்படிதான் சொல்லுவ. ஏ பிரியாணி, நீ எப்படி இருக்க? என்ன ஞாபகம் இருக்கா? எனக்குலாம் உன்னை ஞாபகம் இருக்கு. அது ஏய் சரவணா, ஏன் இப்படி கத்துற? உனக்கு என்னடா அறிவு இருக்கா இல்லையா? அவகிட்ட போய் நல்லா இருக்கியான்னு பேசிக்கிட்டு இருக்க. அவ நல்லா இருந்தானா இல்ல எப்படி போனா உனக்கு என்ன? மா, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. பிரியாணி பாவம். வாய மூடு. அவளால நாம தான் பாவம். ஐயோ, என்ன பண்றது? இந்த பொம்பளை ரோடுன்னு கூட பார்க்காம அது பாட்டு கத்தும். பேசாம அப்படியே திரும்பி போயிடலாம். ஏடி, நம்மளையா? எங்கடி ஓடுற? எங்க ஓடுற? மா, கத்தாத. நீ வாய மூடிட்டு கம்மன் நில்றா. லூசு, இது கூட வந்ததுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம். பேசாம நில்லு இல்ல அட்டி வாங்கிருவ. அடியே என்னங்கடி? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன? என்னடி என்னங்கிற? உன் அம்மா கறி ஆடினதெல்லாம் உனக்கு தெரியாதோ? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? என்னடி உன்கிட்ட சொல்லாம? உன்னாலதாண்டி, உன்னால மட்டும்தான் இவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்படுறோம்னா அது உன்னாலதான். உன் முகரக்கட்டைய பார்த்துதான் நல்லா இருக்கா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகன்னு இந்த மனுஷன் அதான் என் புருஷன் முடிவு பண்ணி தொலைச்சாரு. உன் மூஞ்ச மட்டும் பார்க்கல இந்த பிரச்சனையே இல்ல. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க அம்மா தான் உங்க பிரச்சனைனா எங்க அம்மாட்ட போய் பேசுங்க. என்கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. ஏய் என்னடி, நம்ம உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பேசுற? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு மனமேட வரைக்கும் வந்து உட்காந்த இல்ல? அது என்னோட சிச்சுவேஷன், நான் என்ன பண்ண முடியும்? இதையே எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? பாக்குற நேரம் எப்ப பாரு இத பத்தியே பேசிட்டு. இனிமேல் என்ன பார்த்தாலே பேசுற வேலை வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்பிருங்க. அடியே, உனக்கு இவ்ளோ வாய் பேச தெரியுமா? மூஞ்ச பாக்க அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு என்னடி இந்த பேச்சு பேசுற? மா, உனக்கு என்ன ஆச்சு? தேவையில்லாம பேசாத. பிரியாணி பாவம். சரவணா பேசாத, அப்புறம் பாத்துக்கோ. நீ வா, எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கவா? சாக்லேட் தானே வேணும்? பேசாம இரு. இவள்களெல்லாம் பார்த்துட்டு இப்படியே விட்டுட்டு வந்தோம். ஓவர தலைக்கு மேல ஏறி ஆடுவாள்க. ஒன்ன வேண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா. இதை நான் பார்த்துட்டு சும்மா போணுமா? உன் வாழ்க்கை தான்டா போச்சு. போனா போட்டும், எனக்கு சாக்லேட் வேணும், வாங்கி கொடு. சரவணா வாங்கி தரேன், பேசாம இரு. எனக்கு இப்பவே வேணும். டேய் ஏய் ஏய் என்னடா? நீ என்ன திட்டுற? நான் போறேன் போ, எங்காச்சும் போறேன். டேய் நில்றா. நான் போறேன். டேய் டேய் நில்லு, வா போலாம். சாக்லேட் வாங்கி தரியா? தந்து தொலைறேன் வா. ம். அடியே, உன்னை இப்ப நான் சும்மா விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைக்காத. எங்கனாலும் சரி எப்படினாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நான் அங்க உட்காந்து தனியா கஷ்டப்படுவேன். நீ என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பியோ? இருக்கவே விட மாட்டேன்டி. இப்ப நீ வாரியா இல்ல உன் மூக்குலயே குத்தவா? டேய் வா. போடா வாரேன். எங்க அம்மாவை நான் ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுறேன். அது அப்படித்தான் பேசும், நீ கண்டுக்காத. எனக்கு அது எங்க அம்மா இல்லாதப்ப நான் தனியா வாரேன். என்கிட்ட நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்கு, 2 பேரும் விளையாடுவோம், சரியா? நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், நீ அக்கா நான் தம்பி, சரியா? சரிங்க. ஏன் உன்னை அக்கான்னு சொன்னேன் தெரியுமா? ஏன்? நான் தம்பியில, அதனால நான் கேக்குறதுலாம் நீ கொடுக்கணும். உன்னோட விளையாட்டு ஜாமான், சாக்லேட், பிஸ்கட் அப்படி ஏதா இருந்தாலும் நான் கேட்டா நீ கொடுக்கணும். கொடுப்பேல? கொடுக்கறேன். ஐ சரி சரி. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? மாமா, அது என் அக்கா. இனி நீ அக்காவை திட்டாத. திட்டுனா மூக்குல குத்திடுவேன். ஏண்டா என் உயிரை எடுக்கிற? நீ வா, சாக்லேட் வாங்கித்தா. போடா வாரேன். இப்பவே வரணும். வாரேன்டா போ. பிரியாணிக்கா நான் வாரேன். உங்களுக்கு கொஞ்ச நாள் புரியுதாங்க? அவர் இன்னும் குழந்தையா இருக்காரு. அவரை பிடிச்சி கல்யாணம்னு எதுக்குங்க? ஏன் என் மேல இவ்வளவு வன்மத்தை காமிக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஒரு பையனை உங்க பொண்ணுக்கு கட்டி கொடுப்பீங்களா? நான் ஏண்டி கட்டி கொடுக்கணும்? என்கிட்ட ஒண்ணு இல்லாம இல்ல. உன் அம்மாக்காரி தான் எல்லாம் வேணும்னு என்கிட்ட வழிய வந்தா. இங்க பாருங்க, எங்க அம்மான்னு எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க. எங்க அம்மாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனி இத பத்தி பேசினா போய் அவங்க கிட்டே பேசிக்கோங்க. உங்க பையன் மனச பாழாக்காதீங்க. அவர் ஒண்ணும் மனநல பாதிக்கப்பட்டவர் இல்ல. குழந்தை குணம் அப்படியே இருக்கு. அதை என்ன பண்ணலாம், அதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அதை பார்த்து சரி பண்ணீங்கன்னா அவரோட குணத்துக்கு நல்ல பொண்ணா அமையும். அதை விட்டுட்டு என்னையே டார்ச்சர் பண்ணாதீங்க. பண்ணுவேண்டி பண்ணுவேன். நான் சொன்னா சொன்னதுதான்.
நான் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். உனக்கே தெரியாம, உன் கண்ணுக்கு தெரியாம நீ எப்பெல்லாம் கஷ்டப்படுறியோ அந்த கஷ்டத்துக்கு காரணம் நான் மட்டுமா தான் இருப்பேன். பெரிய என் பையன் மேல அக்கறையா இருக்கிற மாதிரி பேச வந்துட்டா. போடி. ஹலோ, என்ன இப்படி? என்ன என்னடா என்ன? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களையும் சிவானியும் பார்த்தா நீங்க ஏதோ அவளை திட்டிருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. இதோட சிவானி கிட்ட பேசுறத விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால மரியாதையா சொல்றேன். அப்புறம் தேவையே இல்லாம ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு உங்களை ஃபீல் பண்ண வச்சிருவேன். இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்னடா என்ன பண்ணுவ? இங்க பாரு, அவளை நம்பிக்கிட்டு மட்டும் நீ பேசாத. இப்படிதான் என் பையனை கட்டிக்கிறேன்னு மனவர வரைக்கும் வந்து ஏமாத்திட்டு போனா. அவளை ரொம்ப நம்பாத. ஏன்னா உனக்கும் இதே கேதிதான். இப்ப உன்னை கட்டிக்கிறேன்னு சக்கரையா பேசுவா. கடைசி டைம்ல ஏமாத்திட்டு போயிருவா. நம்பி கெட்டு போயிடாதடா தம்பி. பார்க்க ரொம்ப நல்ல பயலா இருக்க. இவளுக்கு அவ அம்மா புத்தி தான். அவ அம்மா கிட்ட ஒரு நாள், ஒரு மணி நேரம் பேசிப்பாரு. அவ அம்மா புத்தி என்னன்னு தெரியும். அதிலே கடந்து ஊறி வந்தவ தானே இவளும். பாத்துடா தம்பி, பாசம் வச்சு மோசம் போயிடாத. ஹே ஹலோ ஹலோ. மோசம் போயிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஹே ஹலோ. என்னடா இப்படி பேசிட்டு போகுது? பேசட்டும், என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வாங்கிட்டு போகும். ஏய் சிவானி, என்னம்மா ஏன் அழுகுற? ராம், ரவி. ஒர்க்க நான் பாத்துக்கிறேன்டா. இல்லடா, இப்ப நம்ம அவசரமா ஒரு மீட்டிங் போறோம். நான் சமாளிச்சுக்கிறேன். நீ தங்கச்சிய பாரு. தேங்க்ஸ்டா. சரி, நான் கிளம்புறேன், லேட் ஆயிடும். ம். சிவானி, அதெல்லாம் ஒரு ஆளு. அது பேசுறத கேட்டு நீ அழுகுறியா? நீ வேறமா, அழாத. டேய் ராம், பாத்துக்கோ. ம். ஏய் என்ன? ராம், நான் அவங்க சொன்ன மாதிரிலாம் கிடையாது. ஏமாத்தலாம் மாட்டேன் ராம். உன் மேல வச்சது உண்மையான அன்பு. ஏய் லூசு, அழுகைய நிப்பாட்டு. இல்ல ராம், அவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லட்டும். நீ ஏன் சிவானி, கண்டவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே மாட்டேன். இப்ப நீ அழுகைய நிப்பாட்டியா இல்ல நான் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கோம்? ஏதாவதா? ம். ஆ, என்ன? பப்ளிக்னு பார்க்க மாட்டேன், பக்கத்துல வருவேன். உன்னை என் தோல்ல சாச்சுக்குவேன், கண்ணீரை தொடச்சு விடுவேன். அப்புறம் அப்படியே 2 வார்த்தை ஆறுதலா இதெல்லாம் செஞ்சா அழுக நின்றும்ல. ஹே ராம், சரி, என்ன நீ மட்டும் தனியா இங்கெங்க வந்த? நந்தினி வீட்டுக்கு போலான்னு வந்தேன். ஆமா, சொன்னேல கண்ணா பொண்ணு பக்கம் வரானே. என்னாச்சு? ஓகேவா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்து பேசிட்டாங்க. நிச்சயம் பண்ண போறாங்க. ஹே சூப்பர், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஆமா. சரி, நீ ஏன் போகாம இங்க இருக்க? இல்ல, நந்தினி வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். வாசுகி ஃபோன் பண்ணி நந்தினிக்கு ஒரு பட்டு சாரி எடுக்கணும், எடுத்துட்டு வந்துறியான்னு கேட்டா. அதான் எடுக்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ ஆச்சு. சரி வா. எங்க? பட்டு சேலை எடுக்கணும்னு சொன்னியே, ஆ, ஆ, நீ கூட வரவா? ஆ, அதெல்லாம் வேண்டாம், நான் போய் பாத்துக்கிறேன். சரி வா. எங்க? கிடைக்குமா சேலை எடுக்க? அத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. நீ அப்படிதான் சொல்லுவ, அதுக்காக உன்னை தனியா விட்டுட்டு போக முடியுமா? வா போலாம். என்ன அப்படி பாக்குற? ஹே ராம், என்ன எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுட்டு போயிட மாட்டியே. இதே மாதிரி பாத்துக்குவியா? என்னை விட்டுட்டு போடா, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீயே சொன்னாலும் சரி, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஹே ராம், என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ம், ஆ, அத நீ என் கூட வந்து வாழும்போது தெரிஞ்சுக்குவ. ஏய் என்ன? ஒன்னில்ல. சரி, நீ எப்படி இங்க வந்த? நானும் ரவியும் ஒரு மீட்டிங்காக வந்தோம். நீ அழுததான் அப்படியே நின்ட்டேன். பாரு, ரவி மட்டும் போயிருக்கான். எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. சரி ஓகே, பார்க்கலாம். ஹே ராம், எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ ஏன் இப்படி வந்து நின்னா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நடக்குதுன்னு தான் நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். ஹீரோயினை காப்பாத்த ஹீரோ தானே வரணும். அப்படியா? அழகுடி. ஏ சிவானி, ஒவ்வொரு நாளும் புதுசா தெரியற. உன் மனசு மாதிரி நீயும் ரொம்ப அழகு. உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராம், என்ன பேசுற? கொஞ்சம் சத்தமா பேசு, நானும் கேட்டுக்குவேன்ல. கேக்கலாம் கேக்கலாம், அதெல்லாம் கேட்கும் போது கேட்கலாம். ஏய், அப்படி என்ன பேசுன? சொல்றேன். சொல்லு. இப்ப இல்ல. ஹே ராம், இப்ப நீ கடைக்கு வாரியா இல்லையா? அச்சோ ராம், 2 மணி நேரம் தான் டைம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குள்ள சாரி எடுத்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொண்டு போனோம். என்னமா சொல்ற? இப்பவே half an hour லேட் ஆச்சு. சரி விடு, சாரிக்கு ஏத்த மாதிரி ரெடிமேட் பிளவுஸ் எடுத்துக்கலாம். ரெடிமேடா? பிளவுஸ்க்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சிருக்கேல.
அப்பனா ரெடிமேட் பிளவுஸ் எடுத்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தக்கன ஸ்டிச் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். நந்தினி வீட்டுக்கு நாமளும் போயிடலாம். ராம், சொல்லுமா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எதெல்லாம் இல்ல சாரி, ரெடிமேட் பிளவுஸ் எப்படி தெரியுமா? நிஷா கூட 5 மாசம் வாழ்ந்திருக்கேன்ல. சரி சரி, ஓகே ஓகே, வா கடைக்கு போலாம். ம். ராம், ஏய் ராம். சொல்லுமா. சாரி. எதுக்கு? இல்ல, நானும் அப்பப்ப நினைப்பேன் பழசெல்லாம் உனக்கு ஏதாவது ஞாபகப்படுத்தி உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு. ஆனா சாரி, என்ன அறியாம நான் ஏதாவது உன்கிட்ட கேட்டேன். சாரி ராம், இனி பார்த்து பேசுறேன். யார் சொன்னா எனக்கு இது கஷ்டம்னு? ராம். ஏ நிஷா, என்னை விட்டுட்டு போனது மட்டும்தான் கஷ்டம். மிச்சப்படி அவ கூட வாழ்ந்தது, அவளோட நினைவுகள் எல்லாமே எப்ப நினைச்சாலும் சந்தோஷம்தான். உனக்கு இஷ்டம்னா எப்ப வேணாலும் எது வேணாலும் பேசு. சந்தோஷமா பதில் சொல்வேன். இதுக்காகலாம் கஷ்டப்பட மாட்டேன். ஓகேவா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல ராம், வா கடைக்கு போலாம். ஏய், உன் மனசுல என்ன நினைச்ச சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு ராம், அதுதான் நினைச்சேன். சரி வா, லேட் ஆக போகுது. ராம், நான் நினைக்கவே இல்லை நீ வருவேன்னு. எனக்காகவே வந்த மாதிரி இருக்கு. ஆனா ராம், அந்த பொம்பளை சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல. உன்னை என்னை பிரிக்க ஏன் எனக்கே உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுது. எனக்கு பயமா இருக்கு ராம். அவங்களால எனக்கு எது ஒண்ணுனா ஓகே, ஆனா உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அது மாதிரி நம்ம 2 பேத்துக்கு நடுவுலயும் பிரச்சனை வரக்கூடாது. வேற என்ன வாங்கலாம்? இந்த கடையவே வாங்கிருவோமா? என்னங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மணி ஆச்சு. நம்ம கடைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு, தெரியுமா? அச்சச்சோ, வாங்கின பழத்தெல்லாம் பில் போடுன்னு சொன்னாங்க. மறந்து போய் ரவுண்ட் அடிக்க வந்துட்டேனே. வாசுகி, உன்கிட்ட தான் பேசுறேன். சொல்லுங்க. என்ன சொன்னேன்? நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க, என்னாச்சு? மணி ஆச்சுமா, கிளம்பணும். பில் போட்டியா இல்லையா? இங்க பாருங்க, பழத்தை பூரா ஜூஸ் பண்ணி எடுக்கிறது நானே, கொண்டு போய் பில் போடுறது நானா? நீங்க போய் பில் போடுங்க. அடியே, இதைத்தானே முதையே நான் சொன்னேன். நீதானே நான் பில் போட்டுக்கிறேன், நீங்க போய் வேற ஏதாவது வாங்கினா போய் வாங்குங்கன்னு சொன்ன. சொன்னேன், அதுக்காக எனக்கு தேவையானதை வாங்க வேண்டாமா? உனக்கு என்ன தேவை? ஸ்நாக்ஸ்ங்க. ஸ்நாக்ஸா? ஆமா, எனக்கு பசிக்காதா? வாசுகி, இவ்வளவு நேரம் என்கிட்ட வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு இனி யாரும் பில் போட்டு அமௌண்ட் கட்டியிருக்கலாம். வந்து என் கூட பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காகவே வாரீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் நினைப்பு இருக்கா? ஏய், இதெல்லாம் நான் உன்கிட்ட. நிறுத்துங்க, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நம்ம 2 பேத்தையும் ஒரு பெரிய மனசியா மதிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டா இங்க வந்து சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க. அதை விட ஏன் கூட போட்டி சண்டை. அடியே, நிறுத்துங்க. எப்ப பாரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து சண்டை போட்டுக்கிட்டு. அழிவிடுங்க, நானே போய் பில் போடுறேன். அந்த ட்ராலில எடுத்து வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு தான். சேர்த்து பில் போட்டுக்கிறேன். என்ன சொல்லிட்டு போறா இவ? அப்பாடி, பேசியே தப்பிச்சோம். இல்லாட்டி இந்நேரம் கண்டிப்பா வஞ்சிருப்பாங்க. ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு, வசவுல இருந்து தப்பிச்சாச்சு. வாசுகி, நீ அறிவாளிடி. ஓய், நான் அப்பவே போயிட்டேன். ஏய் வாசுகி, வர வர நம்ம பேச்சுல இருந்து தப்பிச்சிடறாளே. கவனிச்சுக்குவோம். சரி ஓகே, எல்லாம் வாங்கியாச்சு. சிவானி என்ன பண்ணான்னு தெரியலையே. ஓகே, ஃபோன் பண்ணி பாப்போம். அண்ணா. சிவா, சேலை எடுத்துட்டியாமா? அண்ணா எடுத்துட்டேனா. ப்ளவுஸ் மட்டும் ஆல்ரைட் கொடுத்துருக்கு. இன்னொரு 1/2 அன் ஹவர்னா நான் நந்தினி வீட்டுக்கு வந்துடுறேன். ஓ ஓகேமா, ஓகே. நீனா எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? நந்தினி வீட்டுக்கு போயிட்டியா? இல்லம்மா, மார்க்கெட்ல தான் இருக்கேன். ஓ சரி, ஓகேண்ணா. சிவா, நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வேணா கூப்பிட வரேன். நீ ஏன் அங்க இருந்து எப்படி நடந்து தனியா வர்றதும் சிரமம். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, அண்ணா வாசுகியை வீட்டுல விட்டுட்டு உன்னை கூப்பிட வரேன். இல்லண்ணா, நான் தனியா இல்ல, என் கூட ராம் இருக்கான். ராமா? ஆமாண்ணா, நான் கடைக்கு போற வழியில எதுக்க வந்தாங்க, அப்படியே கூட கடைக்கு. ஓ சரிம்மா, சரி. அப்பலாம் நீ ராம் கூடயே நந்தினி வீட்டுக்கு வந்துரு. சரிண்ணா. சரிம்மா, பாத்து வா. வச்சிட்டா? ஓகேண்ணா. சரிதான். வாசுகி சொன்னது கரெக்ட் தான். நம்ம மனசுலயும் வாசுகி மேல காதல் வந்தப்போ இப்படிதானே இருந்தோம். நாம மட்டும் மத்தவங்கள தப்பு சொல்றதோ தப்பா நினைக்கிறதோ தப்பு தான். சிவானி சந்தோஷமா இருக்கா, அது போதும். தனியா என்ன பண்றாளோன்னு ஆனா கொஞ்சம் பயம் இருந்தது. இப்போ ஓகே, ராம் கூட தானே இருக்கா, நான் நிம்மதியா இருப்பேன். ஐயோ, வாசுகி பில் போட்டாளா என்னன்னு தெரியலையே. பில் போட்டானா வந்து திரும்பவும் கத்த ஆரம்பிப்பா. போய் அமௌண்ட் கட்டிட்டு கிளம்புவோம். சிவானி,
படிக்காத ஒரு பெண்ணும் நீதான் காதல் ராம்? வழிகிறதே கண்ணில் காதல் சிவானி. வழிகிறதே ம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே தான். ஆனா எனக்கு எதுக்கு சாரி? வேண்டாம் ராம். அண்ணங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டா? நான் சொல்லிக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்குல, ம் அப்ப நான் எடுத்துக்கோ. சரி ஓகே. நான் என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இது பில் போட வச்சுட்டு வரேன். சரிம்மா. ராம், எங்க அண்ணன் ஃபோன் பண்ணா. சக்தியா? இல்ல திரு அண்ணா. என்னம்மா? இல்ல சாரி எடுத்துட்டியா, நான் உன்னை கூப்பிட வரேன்னு சொன்னா. ம் நானு என்ன சொன்ன? கூப்பிட வான்னு சொல்லிட்டேன். வர சொன்னியா? ஆமா ராம், இங்க இருந்து நந்தினி வீடு எவ்வளவு தூரம், அதான் அண்ணனை கூப்பிட வர சொல்லிட்டேன். அடியே, உனக்காக நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு உன் கூட நின்னுக்கிட்டு இருந்தா உங்க அண்ணனை கூப்பிட வர சொன்னியா? வேற எதுக்குடினா? ராம் என்ன? ஒன்னும் இல்லம்மா. சாரிய பில் போடவை, நான் அமௌண்ட் கட்டிட்டு கிளம்புறேன். கிளம்புறியா? வேற என்ன பண்ண சொல்ற? அதான் உங்க அண்ணன் வாரேன் இருக்கான்ல. ஏய் ராம், நீதான் மதிய வரைக்கும் ஆபீஸ் லீவு சொல்லிட்டேல, இப்ப போய் என்ன பண்ணுவ? நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். அதான் உங்க அண்ணனை வர சொல்லிட்டேல. ஹே ராம், கோபமா பேசுற? இல்லையே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போமா போ. புதுசா அப்படியே ஆல்ரைட் பண்ணிட்டாங்களான்னு கேளு. எல்லாத்தையும் மொத்தமா பில் போட்டு அமௌண்ட் கட்டிட்டு நான் கிளம்புறேன். ராம், அந்த சாரிக்குமா? குடுக்கன்னா சொல்லு, அதுக்கும் சேர்த்தே குடுக்கறேன். ஏ ராம், ரொம்ப டென்ஷனா இருக்க? அதான் உங்க அண்ணனை வர சொல்லிட்டேல. என்ன என்ன சிரிப்பு? ஒண்ணு இல்ல ராம், ஏதோ கருகிற மாதிரி வாசனை வருதுல்ல? கருகிற மாதிரியா? இல்லையே. இல்ல ராம், ரொம்ப ஹெவியாவே வருது. எனக்கு ஒன்னும் தெரியலையே. எப்படி தெரியும்? உன்கிட்ட இருந்து தானே வருது. ஓய். எங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். என்ன? ராம் என் கூட இருக்கான், ராம் கூடயே வாரேன்னு. ஹே, நிஜமாவா? நந்தினி வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறியா? போலாம். இப்ப கருகிற வாசனை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அட்டி வாங்க போற. சரி, உங்க அண்ணன் ஒன்னும் சொல்லலையா? அப்பனா ஓகே தான். சரி சரி, இந்த சாரி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல? உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சாரியா? உன்னால அந்த சாரியும் அழகா இருக்கு. ஹேய், நிஜமாதாமா? நல்லா பேசுற ராம். ஆனா இதை என் அண்ணன்ட்ட சொல்லி வீட்டுக்குள்ள கொண்டு போனோம். சரி ஓகே, சமாளிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக எடுத்து கொடுத்துருக்க, சமாளிச்சுக்கிறேன். ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். ஏதாவது திட்டுனா என்கிட்ட சொல்லு. என்ன? எங்க அண்ணனை உன்கிட்ட போட்டு கொடுக்க சொல்றியா? ஓய், உங்க அண்ணன் திட்டுனா சொல்ல சொன்னேன். நான் பாத்துக்கிறேன். சரி சரி போ போ. பிளவுஸ் ஆல்ரைட் பண்ணிட்டாங்களான்னு பாரு. டைம் ஆகுது, உடனே கிளம்புவோம். உண்மையிலே கருகதான் செஞ்சிச்சு சிவானி, உங்க அண்ணன் வாரான்னு சொன்னதும். அப்பா, எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கேனா? எல்லாமே கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கையா. என் மருமகளுக்கும் சேலை அவ்வளவு அழகா இருக்கு. அப்பா, அது என் தங்கச்சி வாங்கினது. ஹோ, பாத்தேன்டா. உன் தங்கச்சி நல்லா பேசுறா. ஆமா, உன் தங்கச்சி கூட ஒரு பையன் வந்தானே, அவன் யாரு? யாரியா? தெரிஞ்ச பையனா? இல்ல இல்லப்பா, என் தங்கச்சிய கட்டிக்க போற பையன். ஓ அப்படியா? அந்த தம்பியே வந்துட்டானே, வாயா. சரிங்க. ஹாய் திரு. சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? டைம் இல்ல, கொஞ்சம் அவசர அவசரமா செலக்ட் பண்ணோம். நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா திரு? போறாம், உள்ள போய் உட்காரு. இல்ல இல்ல இருக்கட்டும் திரு, நான் அப்படியே எங்க கொஞ்சம் ஹால்ல வெயிட் பண்றேன். சரி உட்காருங்க, காஃபி டீ ஏதாவது கொண்டு வர சொல்றேன். ஒண்ணுமே வேண்டாம், சிவானி தனியா வரான்னு தான் நான் கூட வந்தேன். எனக்கும் இன்னும் ஒர்க் இருக்கு, ஒரு 1/2 hour மட்டும் இருந்துட்டு கிளம்பட்டா? சரிங்க ராம், இன்னும் கொஞ்ச நேரம் தான், நிச்சயம் முடிஞ்சோன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்க. இதுவும் நம்ம வீடுதான், எதுவும் நினைக்க வேண்டாம். சரி திரு, போங்க போய் உட்காருங்க. பரவாயில்ல திரு, நீ ரொம்ப நல்ல அண்ணனா தான் இருக்க. உன் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற. நானும் தான் உன் தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன். சம்மந்தி, இன்னும் நல்ல நேரத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வர சொல்லுங்க, எல்லாத்தையும் கரெக்டா மாத்திக்கலாம். இதோ வர சொல்றேன். கோதாவரி, கோதாவரி, நம்ம பிள்ளைய கூட்டிட்டு வா. இதோ வாருங்க. அப்பா கண்ணா கிளம்பிட்டானா? ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தாயா? போய் பார்த்து கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. திரு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப பொறுப்பானவனும் கூட. ஏய், எனக்கு இந்த
நீ தாண்டி சொல்லணும். சேலை எடுத்துட்டு வந்தவளே நான் என்கிட்டயே கேக்குறியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நந்தினிமா மா ரொம்ப அழகா இருக்குடி. ஏன் கண்ணே பற்றும். மறக்காம இன்னைக்கு ராத்திரி உனக்கு சுத்தி போடணும். என் மவ தங்க சிலை மாதிரி இருக்கா. சரிடி வா. நீயாச்சு உங்க அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு பாரு. இத வாரேம்மா. பாப்பா கூட்டிட்டு வாயா. சரிங்கம்மா. பாரா நினைச்சு கூட பார்க்காம உடனே நிச்சயம். ஆனாலும் உன் காதல் ரொம்ப ஸ்பெஷல் ரீ. ஆமா நேத்து தான் ப்ரப்போஸ் பண்ண. இன்னைக்கு நிச்சயதார்த்தம். எப்படி நாளைக்கே கல்யாணமா? ஏய் நீ வேற. சிவானி சொல்லுடி. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசுக்கு பிடிச்சவங்க கூட இப்படி ஒரு என்கேஜ்மெண்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. உண்மைதானப்பா. லவ் பண்றது பெருசு இல்ல. அந்த லவ்வை ஜெயிக்க வச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரதான் பெருசு. நீ கொண்டு வந்துட்ட. நந்தினி அத்தை அத்தை ரொம்ப அழகா இருக்கமா. சரி வா மணியாச்சு. சிவானி வா. வாடி. டேய் கண்ணா, மாப்பிள்ளை தோரணா வந்துருச்சுடா. யோகாக்காரன்டா. பொண்ணு பாக்குற அன்னைக்கே நிச்சயதார்த்தம். இரு இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. இதெல்லாம் இல்லடா. என்னையும் ஒரு பொண்ணுக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவா. இதெல்லாம் கூட என் வாழ்க்கையில நினைச்சது இல்லடா. ஆனா என் நந்துமா பாத்தியாடா, அவங்க அப்பா அம்மாட்டையே எப்படி ஏத்துட்டு பேசினானு. கண்ணா இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னா. டேய் அப்படிப்பட்ட பொண்ண நான் எப்படி பாத்துக்கணும்? ரொம்ப அழகா அன்பா பாத்துக்கணும்டா. நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்கறதே அதுதான். கோபப்படலாம், சண்டை போடலாம், திட்டலாம், என்னனாலும் சரி. ஆனா அந்த கோபத்தையோ சண்டையோ 2-3 நாளைக்கு மேல வளர விட்டுறாத. ஒரே ஒரு நாள் தான். அதோட ஈகோ பார்க்காம கீழே இறங்கி பேசிரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகுன்னு இல்ல, இப்ப இருந்தேவும் என்னதான் சண்டைனாலும் விட்டு கொடுத்து போ. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை புரிய வை. அவ்வளவுதான்டா. நாமளும் சந்தோஷமா இருப்போம். நாம தான் எல்லாரும் நம்மள நம்பி வராங்க பாத்தியா, நமக்கான தேவதைக. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. உண்மைதான்டா. கண்டிப்பா நீ சொன்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிறேன். நல்லா வாழ்ந்து காமி. அதுதான் நம்ம பெத்தவங்களுக்கு சந்தோஷம். ஆமாண்டா. டேய் எங்க அம்மா முகத்துல சந்தோஷத்தை பாத்தியா? பார்த்தேன்டா. ஐயோ மருமகளை பார்த்து ரொம்பவே கொண்டாடுறாங்க. அம்மாவுக்கு நந்தினிய ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆமாண்டா. இப்ப எல்லாம் ஓகே. கல்யாணம் முடிஞ்ச உடனே இதே மாதிரி இருப்பாங்களா? ஏன்டா கேக்குற? இல்ல இந்த மாமியார் மருமக சண்டை. ஏன்? இல்லடா அதெல்லாம் பார்த்ததில்ல. இனி பாப்ப, ஒவ்வொன்னா பாப்ப. ஐயோ ராமா, என்ன பின்னோக்கி வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு டெய்லி கடவுள் கிட்ட கெஞ்சுவ. ஏண்டா ஏன் இந்த கொலவெறி? நீ தானடா ஆசைப்பட்ட மாமியா மருமக சண்டைன்னு. சண்டையெல்லாம் பார்க்க ஆசைப்படுறவன் இதை எல்லாத்தையும் யோசித்துக்கோ. போதுண்டா சாமி, இதுக்கு மேல என்ன இப்பவே ஓட விட்டுறாத. திரு, ராம் வா ராம். இல்ல திரு, லேட் ஆயிடுச்சான், உங்களை வர சொன்னாங்க. ஐயோ ராம், அதுக்காக உங்களையே அனுப்பி விட்டாங்களா? இருக்கட்டும் திரு. கண்ணா கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் ராம். அப்பிலக்கெல்லாம் வந்துருச்சு போல. அதெல்லாம் எப்பவோ வந்தாச்சு. ஆமா ஆமா, பார்க்கவே தெரியுது. டேய் டேய் போதும் போதும். மாப்பிள்ளையும் மச்சானும் இப்பவே ஒன்னா சேர்ந்துட்டு கலாய்க்கிறீங்களா? மாப்பிள்ளை டேய். சரிடா வா போலாம். டேய் டேய் திரு, சொல்லுடா. நந்தினி வீட்டை பாத்தியா? எவ்வளவு அழகா இருக்குல்ல? டேய் இதுதான் நந்தினி ரூமா. ஓஹோ பாத்தியாடா, இந்த யோகம் யாருக்காவது கிடைக்குமா? எனக்கு கிடைச்சிருக்குல. கண்ணா நீ மச்சக்காரன் தான். ஆமா ஆமா. போதுண்டா போதும். இதுக்கு மேல நான் எதுவும் பேசல. வாங்க போலாம். வாடா. சமந்தி தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம் சம்பந்தி. உங்க பொண்ண எங்க வீட்டு மருமகளா நான் ஏத்துக்க மனப்பூர்வமா நானும் என் மனைவிய சம்மதிக்கிறோம். சந்தோஷம் சம்பந்தி. உங்க பையனையும் என் மகளுக்கு கணவனா எங்க வீட்டு மருமகனா ஏத்துக்க நானும் மனசார சம்மதிக்கிறேன். சரிங்க சம்பந்தி. என்னங்க தட்டை மாத்துங்க. இந்தாங்க சம்பந்தி. இந்தாங்க. சரி சரி, பொண்ணு மாப்பிளைய கூப்பிடுங்க. 2 பேரும் மாலை மாத்திக்க வேணாமா? இதோ கூப்பிடுறோம். நந்தினி. அப்படி இல்ல நந்துமா. நந்து குட்டி. இப்ப எப்படி வருவான்னு மட்டும் பாரு. ராம், நம்ம மாப்பிளைய கூப்பிடுங்க. கண்ணா. டேய் மாய கண்ணா வாடா. நந்துமா. கண்ணுமா. உனக்கு ஓகேவா? நந்துமா லவ் யூ. போடா கண்ணா.
மாத்திக்கோங்க. ஆ, திரு அந்த மாலையை எடுத்துக்கூடியா? சரிங்கப்பா. டேய் கண்ணா, மாலையை போடுறா. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா இவன்தானா இவன்தானா மலர் சூட்டும் மனவாளன் இவன்தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக உனதானே நான் உனதானே. ரெண்டு பேரையும் பார்க்கவே அழகா இருக்கு. என்னங்க, நல்ல ஜோடி பொருத்தம்ல. ஆமாமா, 2 பேர் ஜோடி பொருத்தமா அவ்வளவு அழகா இருக்கு. ஆமாங்க. என்னங்க, நம்ம மருமகளுக்கு சேலையை பாருங்க. திருத்தம்பி உடனே எவ்வளவு அழகா வாங்கிட்டு வந்துட்டானு. எல்லாத்தையும் ஒண்ணு போல வாங்கி ரொம்ப கிராண்டா செஞ்சுட்டாங்க. ஆமாமா, பேச்சுக்கு அப்பா அம்மான்னு சொல்றான்னு பார்த்தேன். உண்மையிலே நம்மள அப்பா அம்மாவை நினைச்சு நம்ம பிள்ளையவும் அவன் கூட பிறந்தவனா நினைச்சு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டான். ஆமாங்க. ஐயோ சிரிக்கிறாளே, என் நந்துமா என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிறா. நம்மால் என்ன பண்றான்? வேடிக்கை, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறான். நம்மள கொஞ்சம் எட்டி பாக்குறானா? நமக்கும் இதே மாதிரி தானே நிச்சயதார்த்தம் நடக்கும். ராம் என் கழுத்துல மாலை போடுவான். அது எப்படி இருக்கும்? ஓய், சொல்லு ராம். மாலைய மாத்தியாச்சு, தாலியவும் கட்டிடலாமா? ஐயோ, இது என்கேஜ்மெண்ட் தான். முகூர்த்தத்துக்கு இன்னும் நாள் இருக்கு. பரவாயில்ல, இப்பவே கட்டிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம். அப்ப நான் வெயிட் பண்ணலாங்கிறியா? ம். ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனாலும் ஏதோ உனக்கு குறையுதே. அது ஓகே ஓகே, இப்போ பார்க்கலாம். என்னடா கண்ணு, உனக்கு பிடிச்சிருக்கா? லட்டுமா, அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? இரு, சீக்கிரமே கூட்டிட்டு போயிடலாம். என்ன லட்டுமா? ராம், கேட்டியா? இப்பவே கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போயிறியா? எனக்கு ஓகே தான். இரு, உன் அண்ணன்களை கூப்பிடு, அவங்க 2 பேத்துக்கும் ஓகேவான்னு கேட்டலாம். திரு, ஹே திரு, சக்தி. ராம், சு, அமைதி. இல்ல, இப்பவே கேட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். திரு, சக்தி. டேய், கத்தாதடா, கொன்றுவேன். டேயா? கொன்றுவேன் சொன்னது தெரியல, டேய் சொன்னது தெரியுதா? ஆமால. என்னடா கண்ணு? அப்பா கத்துனா அப்பாவை இங்கே விட்டுட்டு நாம 2 பேரும் வீட்டுக்கு போயிடுவோம். சூப்பர் ஐடியாடா தங்கம். ஆனா இங்கேயே விட்டுட்டு வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வெளியே நிக்க வச்சிருவோம். சரியா என் லட்டுக்குட்டி? இனிமேல் இவ ஏன் லட்டுக்குட்டி? நல்லா தெரியுதுமா, அவ ஒருத்தியா இருந்தே என்ன பாடா படுத்துவா. இப்ப நீயும் கூட. இன்னும் 2 பேர் சேர்ந்து என்ன என்னெல்லாம் பண்ண போறீங்களோ? பயப்படாத ராம், ஒன்னும் பண்ண மாட்டோம். என்ன சிவானி? என்னாச்சு? நீயா பயங்கரமா சிரிக்கிற? ஐயோ, ரொம்ப சத்தமா சிரிச்சிட்டேனா? பயங்கர சத்தமா சிரிச்ச. சுச்சோ, அண்ணனுக்கு நல்லாவே கேட்டுச்சுமா. என்ன நினைச்சு இப்படி சிரிச்சிருப்பா? பகல் கனவா? இது என்னன்னு கேட்டாகணுமே. சிவா, அண்ணா. என்னம்மா முழிச்சு நின்னுக்கிட்டு இருக்க முதலே கனவா? ஐயோ இல்லனா, நந்தினியும் கண்ணாவும் பார்த்த சந்தோஷத்துல சிரிச்சேன். ஓ சரிம்மா, நம்பிட்டேன். சரி ஓகே, சாப்பிட போலாமா? போலாமே. நந்தினி, உன் கண்ணாவையும் கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம். சரிடி. சமந்தி, வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். இதோ வாராம் சாப்பிட்டதோ அப்படியே கிளம்பலாம். சரி திரு. அத்தை எப்பவுமே இந்த டைம் தூங்குவான். இன்னைக்கு பாருங்க, வேணுங்கனே முழிச்சிருக்கான். நானும் 40-45 நிமிஷம் தொட்டில போட்டு ஆட்டிட்டேன் அத்தை, தூங்க மாட்டேங்கிறான். இருக்கட்டுமா, நான் பாத்துக்கிறேன். அத்தை அழுதற மாட்டானா?
வயிற்றுக்கு கொடுத்துட்டேல. ஆமாத்த, இன்னும் 2 மணி நேரத்துக்கு அமைதியா இருப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் கிளம்பு. அத்த, வயிற்று கொடுத்து தூங்குனாதான் 2 மணி நேரம் கம்மன் இருப்பான். இது முழிச்சிருக்கானா, 1 டைம் பாத்ரூம் போனாலே அழ ஆரம்பிச்சிருவான். ஆமாமா, என்னத்த பண்ண? ராஜமாமா வேற கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன்னு அப்பவே ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் கிளம்பாம வேற இருக்கேன். இல்லாட்டி ராஜமாமாக்கு ஃபோன் போட்டு வேண்டான்னு சொல்லிட்டா. ஏய், வெளிய போகணும்னு ஆசைப்பட்டுட்டு கிளம்பி வரவன போய் வேண்டான்னு சொன்னேனா கோபப்படுவான். ஆனா அத்தை, இப்ப என்ன பண்றது? நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை, நான் வேணா ட்ரெஸ் மாத்திட்டு வந்து திரும்ப ஒருக்க தம்பிக்கு வயித்து கொடுத்துட்டு கிளம்புறேன். சரிம்மா, போ. முத போய் டக்குன்னு ட்ரெஸ் மாத்திட்டு வா. வர மொத்தம் இப்படியே நின்னுகிட்டு இருந்தேன்னா கத்துவான். சரிங்க அத்தை. பூமாரி, அச்சச்சோ, வந்துட்டாங்க. என்னங்க? இன்னும் கிளம்பலையா? உன்னை எப்ப கிளம்ப சொல்லி ஃபோன் பண்ணேன்? டேய் டேய், கத்தாத. உன் மகனை வச்சுட்டு சாப்பிடுறதே பெரிய விஷயம், இதுல கிளம்புறது ரொம்ப ஈஸியா? பூமாரி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிங்க அத்தை. மா, நான் இதுக்காக வேகமா வேலையை முடிச்சுட்டு வந்தேன். டேய், அவன ஊஞ்சல் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. உன் பையன் பாரு, காலையில தூங்குனவன் இன்னும் இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன வேலை பார்க்க முடியும்? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்க. ராஜு, மா, ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், அதனால அவளை சந்தோஷமா கூட்டு போறேன். ஓகேவா? போதுமா அட்வைஸ் எல்லாம்? சரி போ, முகம் எதுவும் கழுவன்னா கழுவிட்டு வா. கருப்பியா காஃபி போட்டு கொண்டு வர சொல்றேன். 2 பேரும் குடிச்சிட்டு கிளம்புங்க. சரிங்கம்மா.